ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவிலேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த டிஷ் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இது பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆனாலும் ஆனால் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஊர்லனா ஈஸியாக கிடைக்குங்க. இங்கே வந்து நம்ம வீட்லேயே செஞ்சாதான் உண்டு. ஸோ அது பண்ணுறதுக்கு வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு காளானை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துட்டு அதுலேயே 1/2 கப் அளவு முட்டைகோசையும் சேர்த்துட்டு நல்லா 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு மேரினேஷனுக்கு வந்து 1/2 கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்தாம இந்த மாதிரி நல்லா உருண்டையா பரட்டி எடுத்துட்டு அது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. அதுக்குள்ள வந்து வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஆயில் சூடானதுக்கு அப்புறமா நம்ம பரட்டி வச்சிருந்த மாவை வந்து நல்லா வடை மாதிரி தட்டி எடுத்துட்டா சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க காளான் ஃப்ரை. மசாலா பெரட்டலுக்கு வந்து ஒரு கடாயில வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கடுகு, பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், 3 தக்காளியை வந்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டேன். அதையும் சேர்த்துட்டு மசாலாக்கு வந்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த அந்த காளானையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து 1 கப் தண்ணியில வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா சுண்டி வர வரைக்கும் வேக வச்சுட்டு கடைசியா மல்லி இலை தூவி இறக்கிட்டா சூப்பரான காளான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. அன்னைக்கு சரியான மழைங்க ஈவினிங். ஸோ சூப்பரா இருந்துச்சு மழைக்கு அதுவுமா.